ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான வெத்தலை ஜூஸ், பான் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெத்தலை ஜூஸ் செய்யறதுக்கு 20ல இருந்து 25 வெத்தலை, 50 கிராம் சோம்பு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 100 கிராம் கற்கண்டு, நார்மல் கற்கண்டு போதும், பனங்கற்கண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெத்தலையை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டாக்கை கட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். தமிழர்களோட மரபான வெத்தலைய பல சுபகாரியங்களுக்கும் வீட்டு விசேஷங்களுக்கும், குறிப்பா கல்யாண வீடுகள்ல எல்லாம் தாம்பூல தட்டுல வைக்கிறது ஒரு மரபா இருந்தது இல்லையா? அது மட்டும் இல்லாம வெத்தலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெத்தலையில நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. கருப்பு நிறத்தோட கொஞ்சம் காரத்தோட இருக்கிறது கம்மாறு வெத்தலை, கற்பூர மணத்தோட இருக்கிறது கற்பூர வெத்தலை. ஊற வச்சிருக்கிற சோம்பை பிளெண்டர்ல மாத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். சோம்பு அரைஞ்சதும் அதுலயே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வெத்தலைய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். வெத்தலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பசியை உண்டாக்கும், ஆஸ்துமா, அலர்ஜி, அல்சர், வாத நோய், வறட்டு இருமல், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே வெத்தலை ஒரு நல்ல மருந்து. சரி, சோம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தினம் 5ல இருந்து 10 சோம்பு சாப்பிட்றதுனால நம்ம பிரீத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும், ஆஸ்மா மற்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும், ஸ்கின் அப்பியரன்ஸை நல்லா வச்சுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணும், விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், முக்கியமாக கேஸ் அண்ட் அசிடிட்டி ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும். சர்க்கரை யூஸ் பண்ணாமல் கற்கண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாமா? கற்கண்டுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால கற்கண்டு கண்ணுக்கு நல்லது. கற்கண்டு சாப்பிட்றதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும், டயர்ட் ஆகாது, பிளட்ல இருக்கிற ஆசிட் லெவலை மெயின்டைன் பண்ணும், வாதம் நோயை தடுக்கும், சென்சேஷனையும் கட்டுப்படுத்தும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் கற்கண்டையும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து பிளெண்ட் பண்ண வெத்தலை சோம்பு கான்சென்ட்ரேட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கற்கண்டையும் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்சென்ட்ரேட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ இந்த கான்சென்ட்ரேட்டை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வெயிலுக்கு இது ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெத்தலை ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீதாஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.